ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பசங்க வெளியில் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும், அது சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், கெமிக்கல் கூட கலந்துருக்கலாம். நம்ம இயற்கையாக நம்ம வீட்டிலே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, சோள மாவுன்னு சொல்லுவாங்க. இது கடைங்களில் கிடைக்கும், இப்போ எல்லா கடையிலும் வச்சுருக்குறாங்க. இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி, கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன். நான் இப்போ 1 லிட்டர் பாலில் செய்ய போகிறேன். டூட்டி ஃப்ரூட்டி தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இது வெண்ணிலா எசன்ஸ், இது ஒரு மூடி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஏலக்காய், இதுக்கு பதிலாக ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஆரோக்கியமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரை, இல்லை பால் கலந்துருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் போட்டிருக்கேன் நான். இது ஒரு 1 லிட்டர் பால் இருக்குது. இது கொஞ்சம் காயட்டும். அதுக்கட்டி இதை நம்ம கொஞ்சம் ஒன்று பாதியமாக மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இது கொஞ்ச நேரம் அப்படி கலக்கி விடுங்க. அந்த ஆடையெல்லாம் அப்படியே இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே கலக்கி விடுங்க. கொஞ்ச நேரமாக கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2 நிமிஷமாக கொதிக்குது, ரொம்ப நேரம் கொதிக்கல. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டி விடணுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்ச ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. இது கடையில் வாங்கின ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். அதை விட இது ரொம்ப அருமையாகவே இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் இது ஒரு 3/4 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இனிப்பு பார்த்துட்டு கூட நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நிறுத்தினதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் அப்படியே கலக்கிட்டே இருங்க. இது ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டாச்சு. இப்போ பாருங்கள், வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆறினோன்னே நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுக்கணும். மிக்சியில் அப்படியே ஸ்லோவிலே வச்சு நம்ம இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாதாம் பருப்பை மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம அப்படியே க்ரீமியாக அந்த நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் சேர்த்துட்டேன். இது ஒரு 5-6 பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வரலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணும்போது தான் அது அப்படியே க்ரீம் மாதிரி வரும். பீட் பண்ணிட்டு வந்துடலாம் இருங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிட்டு வந்துட்டோங்க. மிக்சியில் போட்டு 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது அப்போ தான் நல்லா நுரைச்சி வருது பார்த்தீங்களா. இப்போ தான் க்ரீமியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் வைக்கணும், ஃப்ரீசரில். இப்போ இதில் பாதாம் முந்திரி போட்டு பல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் கலந்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் டூட்டி ஃப்ரூட்டி கூட கலந்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இன்னும் உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னா கூட அவசியம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இன்னொரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் நல்ல க்ரீமியாக வரும். இப்போ இதில் பாதாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம்.
இப்போ எல்லா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பெல்லாம் கலந்துட்டேன், டூட்டி ஃப்ரூட்டியும் கலந்துட்டேன். இது வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஃப்ரீசரில் வச்சோன்னா நம்மளுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். செலவும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், நிறையாவும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும்.